நிலவூர் என்ற கிராமம் மலையும் மரங்களும் நிறைந்த ஒரு அழகான கிராமம். இங்கே இரவுகள் நிலவின் ஒளியால் மிகவும் அழகாக இருக்கும். ஒரு நாள் இரவு அருணா தன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தாள். கிராமம் முழுவதும் மிகவும் அமைதியாக இருந்தது. அப்பொழுது திடீரென்று ஒரு பயங்கர சத்தம் காட்டிலிருந்து வந்தது. ஐயோ, அந்த சத்தம் கேட்டிங்களா? புலி மாதிரி இருக்கு. காட்டுக்குள்ள இருந்துதான் அந்த சத்தம் கேக்குது. நம்ம ஊருக்குள்ள வந்துட்டனா என்ன பண்றது? அருணா வேற தூங்கிட்டு இருக்கா. கடவுளே, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. ஆமா, அது புலியோட சத்தம்தான். காட்டுக்குள்ள புலியும் நரியும் சண்டை போடுது போல. நீ எதுக்கும் பயப்படாதே. அது நம்ம ஊருக்குள்ள எல்லாம் வராது. நீ போயி நம்ம அருணா பக்கத்திலேயே இரு. அவ பயப்பட போறா. புலியோட சத்தத்தை கேட்டு அருணாவோட அப்பாவும் அம்மாவும் பயத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அருணா தூக்கத்திலிருந்து எழுந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. அம்மா, அந்த சத்தத்தை கேட்டீங்களா அம்மா? காட்டுக்குள்ள இருந்துதான் வருதுன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அம்மா. வேண்டாமா அருணா, அது புலியோட சத்தம். அங்கெல்லாம் நீ போகக்கூடாது. இல்லம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். தடுக்காதீங்க. வேண்டா, நில்லம்மா. சொல்றத கேளுமா, போகாதம்மா. வேண்டா, போகாதம்மா. அருணா கைவிளக்கை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தாள். காட்டுக்குள் செல்ல செல்ல புலியின் சத்தம் வேகமாக கேட்கத் தொடங்கியது. அப்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. பயப்படாத அருணா, அது வேற எதுவும் இல்ல, ஆண்டைதான். தைரியமா போ என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே பயத்துடன் சென்றாள். அவள் அங்கு சென்று ஒரு மரத்திற்கு பின்னால் நின்று புலியும் நரியும் சண்டையிடுவதை பார்த்து கொண்டிருந்தாள். இது என்னுடைய வேட்டை. நீ விலகிப் போய்விடு. இந்த மான் என் பசிக்கு இரையாகப் போகிறது. இல்லை, இதை நான் காட்டின் ராஜாவிற்காக பரிசளிக்கப் போகிறேன். அதனால் இது எனக்குதான் சொந்தம். இதை நீ விட்டுவிடு. இந்த மானை ராஜாவிடம் கொடுக்கப் போகிறேன். தயவு செஞ்சு 2 பேரும் என்ன விட்டுருங்க. என்ன காணும்படி எங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க. என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு குட்டி மான் தான். என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசி தீராது. புலியும் நரியும் மானுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நிலம் அதிரும் அளவுக்கு பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. அந்த வழியாக பெரிய யானை ஒன்று வந்தது. நிறுத்துங்க. இப்படி இரவு நேரத்தில் சண்டை போடுறது ரொம்ப தப்பு. அதுவும் நம்ம எல்லாம் நண்பர்களா இருந்துட்டு இப்படி சண்டை போடலாமா? உணவுக்காக ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? இதையெல்லாம் மரத்துக்கு பின்னால நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா புலியும் நரியும் இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கா. இவ்ளோ நேரம் நீங்க பேசினத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பாவம், இந்த குட்டி மாலை ஒன்னும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான சாப்பாடு நான் என் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன். யாரும் சண்டை போடக்கூடாது. என்ன மன்னிச்சிடு நண்பா. அந்த ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக உன்னை நான் பகைச்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல விடு நண்பா. நானும் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. நீயும் என்ன மன்னிச்சிடு. சரி, எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் உங்களுக்கான சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு புலிக்கிட்டையும் நரிக்கிட்டையும் சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறா. அவ தன்னோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் காட்டுல என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறா. அம்மா அப்பா, காட்டுக்குள்ள நான் பயந்துகிட்டே போனேனா அங்க புலியும் நரியும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுங்க கிட்ட நான் போய் பேசினேன். சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு வந்தேன். வேண்டா அருணா, நீ திரும்ப அங்கெல்லாம் போக வேண்டாம். நாங்க இவ்ளோ நேரம் உன்னை நினைச்சு பயந்துகிட்டு தான் இருந்தோம். அதனால நீ சொல்றத கேளு. ஆமாமா, நீ திரும்ப அந்த காட்டுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். அதுங்க உன்னை ஏதாச்சும் பண்ணிடும். அதெல்லாம் ஒன்னும் பண்ணாதுப்பா. அதுங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு எடுத்துட்டு தான் நான் போவேன். அருணா தன்னோட அப்பா அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டு திரும்பவும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவன் காட்டுக்குள்ள போறா. வாங்க எல்லாரும், நான் உங்களுக்காக பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுறதுக்கு. வாங்க சாப்பிடுங்க எல்லாரும். இனிமே ஒத்துமையாதான் இருக்கணும். இந்தா, இத நீயும் சாப்பிடு. இனிமே நம்ம எல்லாரும் நண்பர்கள். எது வேணும்னாலும் என்ன கேளுங்க. நம்ம இனிமே ஒன்னா விளையாடலாம். இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்கலாம். சந்தோஷமா விளையாடலாம்.
அந்த நாள்லேருந்து நரியும் புலியும் சண்டை போடாம ரொம்ப ஒத்துமையா சந்தோஷமா ஆடி பாடி விளையாடி மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி